guys, welcome to Doji Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் இருக்கிற கம்யூனிட்டிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் நான் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே நவிகேஷன் பாரில் 3 ஒரு ஆல் சிம்பிள் போட்ட மாதிரி இருக்க போகுது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் கம்யூனிட்டின்னு சொல்லி சொல்கிறது. ஓகே, நார்மலி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிட்டி மற்றது சேட் இருக்க போது, அடுத்த ஸ்டேட்டஸ், அடுத்த கோல்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் நாங்கள் இந்த கம்யூனிட்டிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இதில் இந்த கம்யூனிட்டியை பற்றியே ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து போட்டிருக்க போது. ஸோ கம்யூனிட்டின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மலி நீங்கள் குரூப் மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒருத்தங்களோட நம்பர் இன்னொருத்தவங்களுக்கு வந்து போகிற மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து அட்மினால் மட்டும்தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதில் இருக்கிற மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து வேறு இதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியாமல் இருக்க போகுது. ஸோ இது வந்து அந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் இதில் ஸ்டார்ட் யுவர் கம்யூனிட்டிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் முதலாவது உங்கள்கிட்ட கம்யூனிட்டி நேம் கேட்க போகுது. ஸோ நான் இதுக்கு ஒரு நேமை போட்டுக்கிறேன். டோஜி கிரியேஷன்ஸ்னு சொல்லி ஒரு நேமை கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் மேலே எங்களால் ஒரு ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் ஒரு கேமரா சிம்பிள் இருக்க போது. ஸோ நாங்கள் அதை கிளிக் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு இப்போது ப்ரொஃபைல் பிக்சர் தேவையில்லை. நார்மலி ஒரு க்ரியேட் பண்ணி எப்படி இதில் ஜாயின் பண்ணுறது, எப்படி இது இந்த கம்யூனிட்டியை அக்சஸ் பண்ணுறது, தென் எப்படி நாங்கள் இதை டிலீட் பண்ணுறன்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் என்ன கொடுக்க போகிறோன்னு சொன்னால் நார்மலி இது வந்து ஒரு யூடியூப் சேனலுங்கிற மாதிரி நார்மலி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நாங்கள் ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கலாம் பிறகு. ஸோ நான் இதை கொடுத்துட்டு இதில் நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது நார்மலி ஒரு சாம்பிளை தான் செய்ய போகிறோம். ஸோ அதால் இப்படி இருக்கிறது. ஓகே, இதில் நார்மலாக உங்களால் 21 குரூப்ஸை வந்து ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு குரூப்பாக ஆட் ஆகிடும். ஸோ உங்களால் இனி 20 குரூப்பை ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு வந்து இவ்வளவும் போதும். ஸோ நான் இதில் குரூப் ஒன்றும் ஆட் பண்ண விரும்பலை. உங்களுக்கு நீங்கள் குரூப் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு குரூப் தேவைங்கிறதால நான் இல்லை சரி வந்து. ஓகே, இப்போ எங்களுக்கான கம்யூனிட்டி வந்து க்ரியேட் ஆகிட்டுது. ஓகே, இனி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கம்யூனிட்டியில் வந்து மெம்பர்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ இன்வைட் பண்ணிட்டு இதில் பாருங்கள் இன்வைட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நாங்கள் ஒரு லிங்கை சென்ட் பண்ணுறது மூலமாக எங்களோட பார்ட்டிசிபெண்ட்டை வந்து இன்வைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவங்களை வந்து பார்ட்டிசிபெண்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ யார் இருக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த லிங்கை வந்து சென்ட் பண்ணுறது மூலமாக அவங்கள வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் இந்த கொப்பி லிங்கை கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வந்து நான் பற்றி அவங்களுக்கு இதை அனுப்புறதுன்னு சொல்லி நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் கொப்பி லிங்கை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் பேக்கில் வந்துக்கிறேன். ஓகே, பேக்கில் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இதில் என்னோட பேக்கில் வந்துன்னு சொன்னால் நார்மலாக நம்மளோட கம்யூனிட்டிக்கான இன்டர்ஃபேஸ் வந்து வரப்போகுது. ஸோ நான் இதில் இந்த டோஜி கிரியேஷன்ஸ் வந்து இருக்கிற 3வது இருக்குது பாருங்கள், அந்த கம்யூனிட்டியை ஓப்பன் பண்ணுறது. இதுதான் என்னோட கம்யூனிட்டியாக இருக்க போகுது. ஸோ இதில் நார்மலாக உங்களுக்கான டீட்டெயில் வந்து இருக்க போகுது. இந்த கம்யூனிட்டி வந்து க்ரியேட் பண்ணது என்ன மேன்னு சொல்லி இதில் இருக்க போகுது. இதில் நான் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 1 பார்ட்டிசிபெண்ட்ங்கிறதால 1 பார்ட்டிசிபெண்ட் காட்ட போகுது. ஸோ இதில் எங்களால் ஆல்ரெடி இருக்கிற எங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்களையும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஆட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்தேன்னு சொன்னால் எங்களோட கான்டாக்டில் இருக்கிறவங்கள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே பாருங்கள் இந்த டோஜி கிரியேஷன்ஸ் வந்து இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எங்களுக்கான இன்வைட் மெம்பர்ஸ் நாங்கள் வெள்ளனை பார்த்து அந்த விஷயம் இதில் பெற மாதிரி இருக்கும். ஸோ இதை நாங்கள் ஆக்களை இன்வைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் இதை என்னோட 2 நம்பருக்கு சென்ட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து என்னோட நம்பர், மற்றது வந்து என்னோட அம்மாவோட நம்பர். 2 வந்து என்னோடய ஃபோன்லாம் இருக்குது. ஸோ நான் இதை டக்குன்னு சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 நம்பருக்கும் இதை சென்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னோட 2 நம்பருக்குமான மெசேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். முதல் வந்து என்னோட நம்பர்லேருந்து நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட நம்பர். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ண பாருங்கள் இதில் நார்மலாக உங்களோட கம்யூனிட்டிக்கான இன்ஃபர்மேஷன் காட்டப்போகுது. ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து இந்த கம்யூனிட்டி யூடியூப் சேனலுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இதில்
இந்த கம்யூனிட்டியை பற்றி ஒரு கீழே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஒன்று போட்டிருக்கு. அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னு சொன்னால், when you join this community you will be added to its announcement group, your profile will be visible to community admins. ஓகே, கம்யூனிட்டி அட்மின்ஸுக்கு மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் ஜாயின் கம்யூனிட்டியை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ஜாயின் கம்யூனிட்டி கொடுத்த உடனே எங்களுக்கான வியூ கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எங்களோட கம்யூனிட்டி வந்து இதில் நார்மலி ஷோ ஆகிற மாதிரி இருக்க போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கம்யூனிட்டி ஷோ ஆக போகுது. டோஜி கிரியேஷன்ஸ் கம்யூனிட்டி இன்ஃபோ வந்து நார்மலி ஷோ ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் பேக்கில் வந்துக்கிறேன். ஓகே, பேக்கில் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் என்னோடய கம்யூனிட்டியை மெயினாக இங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோடய கம்யூனிட்டி. ஓகே, இப்போ இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குரூப். இதில் 2 பார்ட்டிசிபெண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி காட்டுப்போம். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிறேன் இந்த மாதிரிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொண்டு வரைக்கும் இதில் இந்த கம்யூனிட்டி வந்து குரூப் அட்மின் வந்து மற்ற நம்பர்லேருந்து நான் அட்மினாக இருக்க போது. ஸோ அதை காட்டுது. இது என்னோட நம்பரில் நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுது. ஸோ இதிலே கீழே பாருங்கள், ஒன்லி கம்யூனிட்டி அட்மின் கேன் சி ஆல் பார்ட்டிசிபெண்ட் வந்து இருக்குது. இதுக்கு நாங்கள் இதை டபுள் செக் பண்ணுவோம். இது சரியாக என்ன மாதிரி சொல்லி டபுள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ பேக்கில் வந்துக்கிறேன். ஓகே, இதில் டோஜி கிரியேட்டட் கம்யூனிட்டி டோஜி கிரியேஷன்ஸ்னு சொல்லி காட்டப்போகுது. ஸோ இது நார்மலாக உங்களோட குரூப்பில் இருக்கிற அதே விஷயம் தான். நீங்கள் எப்படி ஜாயின் ஆனால் இந்த மாதிரி இந்த குரூப் வந்து இந்த கம்யூனிட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் தான் காட்டப்போகுது. ஸோ என்னோட மெட்ட நம்பரில் இப்போ நான் என்னோடய லிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய நம்பரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற இதை வந்து இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள் ஜாயின் கம்யூனிட்டின்னு சொல்லி காட்டப்போகுது. அதிலே இருக்கிற அதே விஷயம் தான் நான் இதை டக்குன்னு செய்துட்டு போகிறேன். ஓகே, இப்போ வியூ கம்யூனிட்டி கொடுத்துக்கிறேன். நார்மலாக இந்த குரூப் கம்யூனிட்டியோட இன்ஃபர்மேஷன் காட்ட போகுது. ஸோ நான் இதில் இந்த டோஜி கிரியேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி அங்கே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இதில் பாருங்கள் 3 பார்ட்டிசிபெண்ட் வந்து மேலே காட்ட போகுது. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி அட்மினா ஒரு நம்பர்லேருந்து ஜாயின் ஆனால் மற்ற நம்பர்லேருந்து ஜாயின் ஆனால் ஸோ 2 பார்ட்டிசிபெண்ட். இப்போ இந்த அம்மா நம்பர்லேருந்து ஜாயின் ஆனதுனால இப்போ 3 பார்ட்டிசிபெண்ட் இந்த மாதிரி காட்டப்போகுது. ஸோ நான் இதில் இந்த குரூப் கம்யூனிட்டி இந்த இன்ஃபோ இதில் நார்மலாக மேலே கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு போனேன்னு சொன்னால் இதில் பாருங்கள் என்னோடய நம்பர், அதாவது இது வந்து என்னோடய அம்மா நம்பர். ஸோ இது என்னோடய நம்பர்னு சொல்லி காட்டுது. அண்ட் என்னோட கம்யூனிட்டி க்ரியேட் பண்ண நம்பர் வந்து அட்மின். ஸோ அந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும் தான் காட்ட போகுது. என்னோட மெட்ட நம்பர் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டாமல் இருக்க போகுது. ஸோ இதில் நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சரியாக தான் ஒர்க் பண்ணுது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் என்னோட அட்மினால் மட்டும்தான் இதில் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ என்னோட அட்மின் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பி பார்க்குறேன். அது என்ன மாதிரி என்னோடய கம்யூனிட்டியில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸுக்கும் வந்து போகிற மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் காயிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்மளாம் மேலே வந்து என்னோட மெசேஜ் காயிருந்து அனுப்பின மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இது என்னோடய அம்மாவோட நம்பர். ஸோ அதில் இந்த காயின்ற மெசேஜ் வந்திருக்கு. இப்போ என்னோடய நம்பரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுலேயும் வந்திருக்கு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ இதில் மேலே நார்மலாக 2 பார்ட்டிசிபெண்ட் காட்டுது. என்ன ரீசன் சொன்னால் நான் இப்போ இதுலேருந்து பேக் வராதாலும் அப்படி காட்டுது. நார்மலாக இதில் கிளிக் பண்ணது 3 பார்ட்டிசிபெண்ட் சேஞ்ச் ஆகிடும். அதில் ஒரு இஷ்யூவும் இல்லை. ஓகே, இப்போ இவ்வளோ தான் விஷயம். ஸோ நார்மலாக உங்களால் ஒரு கம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு மெசேஜை அனுப்பி அண்ட் உங்களோட பார்ட்டிசிபெண்ட்டை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா என்னன்னு சொல்லி இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் எப்படி டெலீட் பண்ணுறது. ஓகே, இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த மேலே இந்த நார்மலாக இது இந்த இன்ஃபோவுக்கு போய்க்கிறேன். ஓகே, இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வரேன். இதில் பாருங்கள் எக்ஸிட் ப்ரூஃப் வந்து இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி எக்ஸிட் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸிட் ப்ரூஃபை கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் ஒரு மெசேஜ் ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. அதாவது யூ கேன் நாட் எக்ஸிட் த அனௌன்ஸ்மெண்ட் குரூப் பிகாஸ் யூ கிரியேட்டட் த கம்யூனிட்டி it's in. You can deactivate the community through community info instead. ஓகே, உங்களால் வந்து இந்த கம்யூனிட்டி குரூப்பில் இருந்து லெஃப்ட் ஆக முடியாது. ஏன்னா நீங்கள் தான் இதை வந்து க்ரியேட் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டீஆக்டிவேட் மட்டும்தான் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படி டீஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோஜி கிரியேஷன்ஸ்னு சொல்லி மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே இருக்குது தான். நான் சொன்னால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் கம்யூனிட்டி வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் அதே மெசேஜ் தான் வரப்போகுது. பட் இதில் பாருங்கள் டீஆக்டிவேட் இன்ஸ்டிட்யூட்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அதை கொடுத்தேன்னு சொன்னால் இது வந்து டீஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். எனக்கு எப்படி டீஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்.
ஓகே, இப்போ இதில் ஒரு மெசேஜ் வரப்போகுது. அதாவது நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன லாஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன மாதிரி சொல்லி கேட்க போகுது. இதை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறதால நீங்கள் லிங்க் பண்ண குரூப்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆக போகுது. அண்ட் அதை விட உங்களோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த மெம்பர்ஸோட இன்ஃபோ, யாராவது ஜாயின் பண்ணவங்க என்ன மாதிரி சொல்லி அந்த இன்ஃபோ அண்ட் அட்மினோட இன்ஃபோ வந்து டீஆக்டிவேட்டாக பண்ணுறது மூலமாக இல்லாமல் போகுதுங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. ஸோ நான் இதில் இந்த டீஆக்டிவேட்டை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் கன்ஃபார்மாக இதை டீஆக்டிவேட் பண்ண போகிறீங்களான்னு நான் டீஆக்டிவேட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த டோஜி கிரியேஷன்ஸ் கம்யூனிட்டியை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்ல போகுது. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எங்களால் மெசேஜ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோதான். இனி நாங்கள் என்னோடய மெட்டு நம்பரில் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இது இருக்குதுன்னு சொல்லி. இந்த கம்யூனிட்டி வந்து எப்படி டிஸ்கனெக்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கா என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதில் பாருங்கள், அனௌன்ஸ்மெண்ட் குரூப் இந்த மட்டும் மேலே இருக்க போது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணேன்னு சொன்னாலும் உங்களால் இதோட ஆக்டிவிட்டி வந்து எதுவுமே உங்களால் பார்க்க முடியாமல் இருக்க போகுது. யார் வந்து பார்ட்டிசிபெண்ட் ஆகிருந்தாங்க என்ன மாதிரி சொல்லி ஒன்றுமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்னோட மெட்டு நம்பரில் எடுத்து பார்த்துக்கிறேன் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் குரூப் இந்த மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் இது வந்து யாராவது டீஆக்டிவேட் பண்ணி இருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வரப்போகுது. ஸோ இந்த அட்மின் தான் டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதை விட உங்களால் இதில் வேறு எந்த விஷயமும் வந்து செய்ய முடியாமல் இருக்க போகுது. அதில் இருக்கிற அதே விஷயம் தான் இதுலேயும் வரப்போகுது. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கம்யூனிட்டி பற்றிய விஷயம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கும்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு சொல்லி வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் டோஜி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி ஆல்ல வச்சிங்கன்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ கைஸ், பாய் பாய்.